கதிரவன் நேயர்களுக்கு வந்தனாவின் வணக்கம். அகெயின் இப்போ ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே இல்லை ஹாலிடேஸ்லேயே கூட வந்து நிறைய பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி யங் மதர்ஸ், ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸுக்கு வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஒரு டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜில் குழந்தைய வந்து நம்ம ஸ்கூலில் அனுப்பலாம், எந்த எந்த கைண்ட் ஆஃப் அ ஸ்கூல் அவங்களுக்கு அனுப்பணும், எந்த கரிக்குலம் வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஆஸ் அ மருத்துவ மனநல ஆலோசகராக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக 2.5 இயர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் குழந்தைக்கு வந்து ப்ளே ஸ்கூலோ கிண்டர் கார்டனோ நீங்கள் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புறது இட்ஸ் அ டே கேர். சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேரண்ட்டும் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் குழந்தை யாரும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா அது வந்து டே கேரில் வந்து நீங்கள் எப்படி குழந்தைய வீட்டில் பார்த்துப்பீங்களோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர, அந்த சமயத்தில் குழந்தைக்கு வந்து ஏதாவது சொல்லி கொடுக்கணும், எழுதணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப க்யூரியஸாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஏபிசிடி சொல்லு அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 2.5 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து ப்ரீ ஸ்கூலில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ப்ரீ ஸ்கூலோ ப்ளே ஸ்கூலோன்னு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் அகெயின் வந்து ஒரு குழந்தைக்கும் வந்து வேரி ஆகும். அப்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தையோட ஃபிசிக்கல், இமோஷ்னல், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இது மூணுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி தான் உங்கள் குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்றது நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இல்லை இது மூணுத்திலுமே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஃபிசிக்கலில் வந்து நான் சொல்கிற மாதிரி நடக்கிறதுல பிரச்சனை, உட்கார்றதுல பிரச்சனை, க்ராலிங்கில் பிரச்சனை, இல்லை பேசுறதுக்கு குழந்தை இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, அப்பா அம்மா சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரண்ட்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இது என்னன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, குழந்தையோட மூளை டெவலப்மெண்ட் வந்து எதை கன்சிடர் பண்ணி இருக்குன்னா, அந்த குழந்தை கரெக்டாக உட்காருதா, நடக்குதா, அண்ட் செகண்ட் வந்து பேச வேண்டிய வயசில் கரெக்டாக பேசுதான்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் ப்ளே ஸ்கூல். 3வது விஷயம், குழந்தை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புறீங்க இல்லை வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட நீட்ஸ் அதால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமான விஷயம். 4வது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது குழந்தைக்கு செப்பரேஷன். அதாவது உங்களை விட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசிக்கலி ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங்ன்றது இந்த ஹாலிடே டைமில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போது உனக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லை, புது ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்கூல் பேக்கு, ஷூஸ். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தை உங்களை விட்டு செப்பரேட் ஆகும்போது, ஏன்னா இது ஒரு கண்டிஷனே இருக்குது, செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ரொம்பவே பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, யூஷுவலோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பணுமா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். அண்ட் 4வது விஷயம் வந்து எந்த கரிக்குலம்மை வந்து அவங்க பேஸ் பண்ணணும். நிறைய பேரண்ட் கேட்பாங்க, அதாவது ப்ளே ஸ்கூல்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வருது, மாண்டிசரி ட்ரைனிங்கு, இந்த மெத்தட் அந்த மெத்தட். ஸோ உங்களுக்கு ஆஸ் அ மருத்துவ மனநல ஆலோசகராக என்ன கேட்டிங்கன்னா, இனிஷியலி ப்ளேவே மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த டைமில் மாண்டிசரி மெத்தடோ இல்லை ப்ளே ஸ்கூலில் அவங்க என்ன கரிக்குலம் வச்சுருக்காங்கன்னு அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் குழந்தைய அனுப்புனீங்கன்னா நல்லது. அண்ட் இதில் என்ன டெவலப் ஆகும்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சோஷியலைசிங் டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் நிறைய ப்ளே பண்ணும் போது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்போது அவங்க ஆக்சுவல் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப மற்ற குழந்தைங்களை விட ப்ரீ ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கூலிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ப்ரீ ஸ்கூலில் ஒரு 2.5 இயர்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நன்றி.